பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சென்னைக்கு அருகில் பெரியபாளையம் என்னும் ஊரில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பவானி அம்மன் யார்? இதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதற்கு நாம் துவாபர யுகத்திற்கு போகப் போகிறோம். அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், சாட்சாத் கண்ணபிரானுடைய தாய்மாமன் கம்சன் தங்கை தேவகியை வசுதேவருக்கு திருமணம் முடித்து கோலாகலமாக பூந்த வீடு அனுப்பும் நோக்கில் இருக்கும் போது ஓர் அசரீரி, கம்சனே கேள், இவ்வளவு நேசிக்கும் உன் தங்கையின் மகனே உனக்கு யமனாக வருவான். ஆம், தேவகியின் வயிற்றில் உருவாகும் 8வது குழந்தை உனக்கு யமன் என்று ஒலிக்கிறது. அதை கேட்டு கோபமடைந்த கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்து விடுகிறான். நாட்கள் உருண்டோடுகின்றன. தேவகி கருவுற்று முதல் குழந்தை பிறக்கிறது. தகவல் அறிந்து வந்த கம்சன் அக்குழந்தையை கொல்ல எத்தனிக்கிறான். தேவகியும் வசுதேவரும், எங்களது 8வது குழந்தைதானே உன்னை கொல்லும் என்று அசரீரி சொன்னது, இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது, இதை விட்டுவிடு என்று மன்றாடுகிறார்கள். கம்சன் எதையும் கவனிப்பதாயில்லை. குழந்தையை கொன்று விடுகிறான். இப்படியே 7 குழந்தைகளையும் கம்சன் கொல்ல 8வது முறையாக கர்ப்பம் தரிக்கிறாள் தேவகி. கம்சன் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான். தனது எதிரியை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அந்த நாளும் வந்தது. ஆனால் குழந்தை பிறக்கும் நேரம் சிறை காவலர்கள் அனைவரும் மூர்ச்சையடைகின்றனர். சிறையில் ஒரு மாய உருவம் தோன்றி வசுதேவரை பார்த்து, இந்த ஆண் குழந்தையை பத்திரமாக எடுத்து சென்று கோகுலத்தில் அங்கு வசிக்கும் மக்களுக்கு தலைவனான நந்தகோபனின் மனைவி யசோதைக்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தையை எடுத்து கொண்டு இந்த ஆண் குழந்தையை யசோதையின் அருகில் விட்டுவிட்டு வா என்று சொல்ல, வசுதேவரும் அவ்வாறே குழந்தையை ஒரு கூடையில் வைத்து தலையில் சுமந்து கிளம்ப சிறை கதவும் தானாக திறக்கின்றன. வழியெங்கும் சிறைக்காவலர்கள் மயக்கத்தில் இருக்க சிறை கதவுகள் அனைத்தும் திறந்து கொள்கின்றன. ஒருவாறாக சிறையை விட்டு வெளியேறிய வசுதேவர் யமுனை கரையை வந்தடைகிறார். யமுனையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்க வசுதேவர் தயக்கத்துடன் நீரில் தனது காலை வைத்த அடுத்த நொடி யமுனை 2ஆக பிரிந்து வழிவிடுகிறது. வாசுகி பாம்பும் கண்ணனுக்கு குடையாக பின்தொடர்கிறது. வசுதேவர் கோகுலத்தை அடைந்து யசோதையின் குழந்தையை எடுத்துக்கொண்டு தனது குழந்தையை யசோதையின் அருகில் வைத்துவிட்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு வந்து சேர, இப்போது கதவுகள் அனைத்தும் அடைத்து கொள்கின்றன. காவலர்கள் அனைவரும் மூர்ச்சை தெளிந்து எழ, தேவகி குழந்தை பிறந்திருப்பதை பார்த்து கம்சனிடம் போய் தகவல் சொல்ல கம்சன் விரைந்து வருகிறான். சிறையில் தேவகியின் அருகில் இருக்கும் குழந்தை பார்க்கிறான். இந்த பெண் குழந்தையா நம்மை கொல்லப் போகிறது என்று தயங்கினாலும் மறுகணமே அந்த சிசுவை தூக்கி சுவரில் அறைய, மறுகணம் குழந்தை காளியாக உருவெடுத்து சிரிக்கின்றது. கம்சனே, உன்னை கொல்லப் போகிறவன் கோகுலத்தில் பத்திரமாக இருக்கிறான். காலம் வரும்போது உனக்கு காலனாக வருவான் என்று கூறி மறைகிறது. அந்த தேவியே பெரியபாளையத்தில் வந்து குடிகொண்டதாக கூறப்படுகிறது. கண்ணனின் சகோதரி என்பதால் 4 கரங்களில் மேல் 2 கரங்களில் சங்கு சக்கரத்தோடு காட்சியளிக்கும் அன்னையின் கீழ் 2 கரங்கள் ஒளியில் ஒன்று வாளும் மற்றொன்றில் அமிர்த கலசமும் கொண்டு அருள் பாலிக்கிறார். அன்னையின் ஆலயத்தில் சயன கோலத்தில் பெருமாளின் சந்நிதியும் ஆஞ்சநேயர் முதற்கொண்டு இன்னும் பல மூர்த்தங்களும் உண்டு. என்ன, கிளம்பி விட்டீர்கள் தானே பெரியபாளையத்திற்கு? பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றியும் வணக்கங்களும்.